ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நியூ இயர் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பால் ரவா கேசரி. எப்பவும் பண்ணுற ரவா கேசரிக்கு பதிலாக இன்றைக்கி பால் விட்டு பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். டேஸ்டியான இந்த பால் ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த பால் ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்த உடனே இப்போ இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை லேசாக வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூடவே கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். கலர் மாறினோன்னு இப்போ இதை எடுத்து வைக்கலாம், இருக்கட்டும். இப்போது ஒரு சின்ன கப்பில் ரவை எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு வறுத்த நெய்லேயே அப்படி வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி வறுத்துக்கணும். ரவை நல்ல வாசனை லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்துக்கலாம், போதும். இப்போ இது கூடவே ஒரு சின்ன பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்த வேண்டாம், கொஞ்சமாக இத்தினூண்டு சேர்த்தினா போதும். ஸ்வீட் நல்லா தூக்கி காமிக்கும், அதுக்காக தான் ஒரு பிஞ்ச் சால்ட்டு. இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இப்போ இது கூட 1 கப் அளவு ரவைக்கு 3 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் பால் எடுத்துக்கோங்க. 3 கப் சரியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விடலாம். கட்டி இல்லாமல் கலந்து விடணும். பால் சேர்த்தும் போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, அப்படி தெரிச்சு வரும். ரவை உடனே கட்டிடுவோம், அதனால நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பால்லையே நல்லா ரவை வேகணும். ஒரு 3லிருந்து 5 நிமிஷம் இருந்ததுன்னா போதும், சீக்கிரம் வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பால் மொத்தமும் எடுத்துருச்சு பாருங்கள். ரவையும் நல்லா வெந்து வந்திருக்கு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடணும் ரவையை. ஃப்ளேம் பெருசாக வச்சோம்னா பால் சீக்கிரம் எடுத்துரும், ஆனால் ரவையே வெந்திருக்காது. அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இப்போ இது கூட நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை, 2 கப் சர்க்கரை, 3 கப் பால். இதாங்க கரெக்டான அளவு. இப்போ சர்க்கரையோட நல்லா கலந்து விடலாம். சர்க்கரை முதல் நல்லா இளகி வந்துடும், அதுக்கப்புறமா தான் ரவை அப்படி திரண்டு வரும். சர்க்கரை இளகினதுக்கப்புறமா அப்படியே கட்டி தட்டும், நல்லா அப்படி கலந்து விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட வேண்டியது தான். நல்லா வாணலியில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரணும், அந்த அளவு கலந்து விட்டுக்கலாம். சாதாரண ரவா கேசரிக்கு தண்ணி விட்டு பண்ணுவோம். இது பாலில் வெந்து வரும்போது அருமையாக இருக்கும் இந்த பால் ரவா கேசரி. இதுக்கு நான் இன்றைக்கி ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்த்தலை, இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணால் ஃபுட் கலர் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம் ஏதாவது. பாருங்கள், கட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சா. இப்போ இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிற. மறுபடியும் நெய் கொஞ்சம் நல்லா சேர்த்தி பண்ணும்போது தாங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும். நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ கலந்து விடலாம். நெய் சேர்த்துனதுக்கப்புறமா அப்படியே செம்ம சூப்பராக சுருண்டுட்டு வரும் பாருங்கள். வாயில் போடும்போதே அப்படியே உள்ளே கரைஞ்சி போயிடும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அப்படியே வானிலையில் ஒட்டாமல் நல்லா சுருளுதா. இதுதான் கரெக்டான பக்குவம். பாலில் பண்ணுறதுனால கலர் சேர்த்தலை, குங்குமப்பூ சேர்த்துறதுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதை இது கூட சேர்த்துக்கலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே நெய் சொட்ட சொட்ட அருமையான பால் கேசரிங்க. செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முந்திரியோடு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். 10 நிமிஷம் போதும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நினச்ச மயத்தில். ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக செய்கிற ஸ்வீட்டுன்னா இந்த ரவா கேசரி தான்.
அதுவும் பாலில் பண்ணதுனால இன்னும் அருமையாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே கரண்டியில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வரும் பாருங்கள். சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.